ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ், நான் உங்கள் அருண். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம். கரெக்டாக? ஸோ இஸ் பேஸ் 2 நமக்கு போயிட்டு இருக்குது. பேஸ் 3 உடைய எக்ஸாம் டேட்டும் வந்தாச்சு அண்ட் லொக்கேஷன் கூட பார்க்குற லிங்க்கும் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பேஸ் 3ல இருக்கேன். ஸோ நான் பேஸ் 3 எப்படி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்னையும் தூக்கி பேஸ் 3ல போட்டாங்க. பட் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் கோயம்புத்தூர், எனக்கு கேரளாவில் எர்ணாகுளமில் போட்டிருக்காங்க, தட் மீன்ஸ் கொச்சியில் போட்டிருக்காங்க, இல்லை நான் வந்து எனக்கு வந்து பக்கத்தில் மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம், எனக்கு எர்ணாகுளம் போட்டிருக்காங்க, நான் சென்னை, எனக்கு வந்து கர்நாடகாவில் தூக்கி போட்டாங்க, பெங்களூரில் எனக்கு சென்ட்ரு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கேள்விகள் வந்துட்டே இருந்துச்சு. அவங்க இது கோவிட் டைமில், ஸோ ஒரே சென்டரில் 1000 பேர் போடுற இடத்துல அவங்க 500 பேர் தான் ப்ளேஸ் பண்ண வைக்க முடியும். கரெக்டாக? அப்போ சென்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இன்கேஸ் நீங்கள் சென்னை கொடுத்துருந்துருக்கலாம், சென்டர் வந்து சென்னை கொடுத்துருந்துருக்கலாம், மேபி உங்களுக்கு கர்நாடகாவில் தூக்கி போட்டுருந்துருக்கலாம், பெங்களூரில் உங்களுக்கான எக்ஸாம் இருந்திருக்கலாம். ரீசன் இதுதான். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ கோவிலம்பாக்கம், சென்னையில் கோவிலம்பாக்கம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஃபார்ச்சூன் டவர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கெப்பாசிட்டியாக உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சென்டர்னு வச்சுக்கோங்களேன். அதில் எவ்வளோ பேர் இப்போ உட்காந்து எழுத முடியும்? 500 பேர் தான் அலோ. மீதி 500 பேர் எங்கே தூக்கி போடுறது? சிஐடியில் தூக்கி போடலாம். ஏற்கனவே சிஐடியில் ஒரு 500 பேர் உட்காந்து எழுதுவாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அந்த 500 அங்கே ஒரு 500 பேர் வந்துருவாங்க. தனலட்சுமியை தூக்கி போடுவாங்க. தனலட்சுமியில் இருக்கிற ஒரு 500 பேர் தூக்கி எங்கே போடுறது நம்ம? ஸோ இந்த மாதிரி அங்கே கலெக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரையும் கொண்டு போய் வேற ஒரு சென்டரில் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். வேற வழி கிடையாது. அதனால தான் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சென்னையில் கொடுத்தேன் எக்ஸாம் சென்டர், எனக்கு திருப்பதியில் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, எனக்கும் அதுதான். ஆந்திர பிரதேஷ் போகணும், திருப்பதி போய் எக்ஸாம் எழுதணும். யோசிச்சு பாருங்க, எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எக்ஸாம் எழுதுறதே ஒரு கஷ்டமான விஷயம். இதில் திருப்பதி போய் எப்படா நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம அதுக்கு தானே தயாராகிட்டு இருக்கோம். எக்ஸாம் எழுதி தானே ஆகணும். கரெக்டாக? ஸோ திருப்பதியில் போட்டிருக்காங்கிற கண்டி போகாமல் இருந்துட முடியுமா என்ன? ஸோ அதெல்லாம் ஒரு தடைகள், அதெல்லாம் தட்டை எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? சரி விடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடா 247 இப்போ யாராவது ஸ்டோரில் ப்ராடக்ட் பை பண்ணணும், டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும், இது மாதிரி வாங்கணும் அப்படின்னா இம்மீடியட்டாக வாங்கிக்கோங்க. 82% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். என்னோட ப்ரொமோ கோட் இஸ் Y249 அப்படின்றது என்னோட ப்ரோமோ கோட். வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், ஓகே. ஸோ Y249 அப்படின்றது என்னோட ப்ரோமோ கோட். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னது? நம்மளுடைய மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப். இதில் நம்ம அடா 247 லோகோவில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம அடா 247 ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உள்ளே போனோம் அப்படின்னா என்ன எக்ஸாமுக்கு நம்ம தயாராகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்ஆர்பிக்கு தயாராகிறோம் அப்படின்னு ரயில்வே எக்ஸாமினேஷன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நமக்கு ரயில்வே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம், டவுட்ஸ் அண்ட் காண்டாக்ட், மை கண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டோர் அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணுறது, நம்ம டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும், வீடியோ கோர்ஸஸ் வாங்கணும்னா இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஹோமில் வந்துட்டோம் அப்படின்னா ஹோம்லேருந்து என்ன கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவையான ரீசெண்டாக வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே, இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஃபீட்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பழைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது பழசு அப்படின்னா நேற்று முந்தா நேற்று உள்ளே போடப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான்ப்பா இருக்குது. எதுவுமே நீங்கள் பை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஜஸ்ட் டெய்லி குவிஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா டெய்லி நம்ம குவிஸ் என்னென்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே உள்ள இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிக்கு தேவையான கொஸ்டின்ஸ்கள், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், நேற்றுள்ள கரண்ட் அஃபேர்ஸ், மெமரி பேஸ்டு மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி என்னைக்கு 21 நேற்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னது, நேற்று நடந்த எக்ஸாமோட மாடல் பேப்பர் உள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப் எல்சிஎம்க்கு தேவையான ஐபி ஏஐசிஓக்கு தேவையான ஏசிஐ ஐஓக்கு தேவையான கண்டென்ட். ஓகேங்களா? இது மாதிரி எல்லாமே நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான். இது எல்லாமே ஏகப்பட்ட மெட்டீரியல். அதை தான் சொல்கிறேன், இதை நீங்கள் போட்டாலே ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70% நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய மொபைல் ஆப்பை யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதில் இது மட்டும் தானே சார் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் லாங்குவேஜ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா. என்ன லாங்குவேஜ் வருமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸ். என்ன எக்ஸாம்? பேங்கிங் எக்ஸாம் தயாராகிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் தயாராகிறேன், நான் வந்து டிஃபென்ஸுக்கு தயாராகிறேன், இல்லை வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகணும், தமிழ்நாடு ஸ்டேட் எக்ஸாமினேஷன். கரெக்டாக? ஸோ இங்கே இருக்குது தமிழ்நாடு
ஸ்டேட் எக்ஸாமினேஷன் அதுக்கு தயாராகிறேன். ஸோ என்ன டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு நான் தயாராகிறேன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, செலக்ட் த எக்ஸாம் அப்படின்ற இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மேலே ரயில்வே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதான். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்மளுடைய மிஷன் மெயின்ஸ், நம்மளுடைய எதுக்கு நம்ம இப்போ 5 மெயின்ஸ் நம்ம ஓவராலாக எழுத போகிறோம். கரெக்டாக? ஸோ ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் எஸ்பிஐ பிஓ, இந்த மாதிரி 5 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெயின்ஸ் எழுத போகிறோம். அதுக்கு தேவையான கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிறைய பேர் தமிழில் வேணும் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, தமிழில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இனிமேல் எவ்ரிடே முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழில் கண்டென்ட் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the difference between the length and breadth of the rectangle is 7 cm. the perimeter of the rectangle, நமக்கு என்னது, இட்ஸ் a perimeter அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, 34. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, இது நம்மளோட ரெக்டாங்கிள். கரெக்டா? ஸோ இது லென்த்து, இது பிரெத்து. கரெக்டா? இது லென்த்து, இது பிரெத்து, இது லென்த்து, இது பிரெத். அப்போ பெரிமீட்டர் அப்படின்றது 2 பிரெத்து பிளஸ் 2 லென்த்து. இதுல இருந்து நான் காமனா வெளியே எடுத்தேன் அப்படின்னா 2 into L plus B அப்படின்னு வந்துருமா, ஈக்குவல் டு 34 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இங்க என்ன கொடுத்தாங்க, லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 7 சென்டிமீட்டர். டிஃபரன்ஸ் பிட்வீன், அதாவது லென்த் மைனஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். அப்போ லென்த்தை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பிரெத் இந்த பக்கம் என்ன ஆகும், நமக்கு ஆக்சுவலா வந்துட்டு உள்ள போகும். கரெக்டா? ஆக்சுவலா பிரெத் எது நம்ம லாங்கரா வைக்கணும்ன்றது நம்ம தான் பார்த்துக்கணும். லென்த்தை லாங்கரா வைக்கணுமா, பிரெத்தை லாங்கரா வைக்கணுமா, அது நம்மளுடைய இஷ்டம், எப்படி பார்த்தாலும். ஓகேங்களா? ஸோ லென்த் ஈக்குவல் டு பிரெத் மைனஸ் 7 நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? லென்த்தை வந்து நான் நீளமா வச்சுக்கிறேன், பிரெத் வந்து ஷார்ட்டா வச்சுக்கிறேன். சம் லைக் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லென்த் இஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் பிரெத், எப்படி போட்டாலும் சரி, அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு இதுல இருந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து என்ன, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். சரி, ஓகே, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, நமக்கு லென்த் இன்டு பிரெத் மல்டிப்ளை பண்ண. அப்போ லென்த் பிரெத்தை கண்டுபிடிச்சாதான் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து நம்ம பண்ணும்போது லென்த் பிளஸ் பிரெத் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு இதை வந்து 2 இங்கே கீழே வந்துச்சு, டிவைட் பை 2 பண்ணால் எனக்கு 17 கிடைக்குமா. ஸோ எல் பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17 அண்ட் தென் எல் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம டிஃபரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும், இதை நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் ஒரு 7 17 24 டிவைட் பை 2 எனக்கு என்ன வந்துடும், இஸ் ஈக்குவல் டு எனக்கு 12 அப்படின்னு வேல்யூ வந்துடும். கரெக்டா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஸ், உங்களுக்கு தெரியுதா, எஸ் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ 2L ஈக்குவல் டு எனக்கு என்ன, 17 + 7 24. அப்போ L ஈக்குவல் டு 12. ஸோ லென்த் வந்து 12 அப்படின்னா பிரெத் எவ்வளவாக இருக்கும், கண்டிப்பா ஒன்று இது வந்து 12 கம்மி, இல்லை சரி 7 கம்மி, இல்லை 7 ஜாஸ்தி, எனிபடி ஏதோ ஒன்று இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ கண்டிப்பாக இதை விட சின்னமாக தான் இருக்கிற மாதிரி நம்ம பிரெத்தை வந்து அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இது 12 அப்படின்னா கண்டிப்பாக இதுல இருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும், எனக்கு 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 5ன்னு வந்துடும். அப்போ பிரெத் வந்து 5. ஸோ 5 × 12, 5 12 60 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. The present average weight of the 35 students are 16. What will be the average students of the students with the teacher? Average, ஓகேங்களா? அந்த டீச்சருக்கு 52 kg. ஓகேங்களா? அந்த வெயிட்ல இருந்து இருக்காங்க. present weight of the teacher is 52 kg. அப்போ யோசிச்சு பாருங்க, 35 members into 16 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? 35 16 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வந்துடும், ஒரு 10 times 350. ஸோ இதுல பாதி 175, இட்ஸ் 5 times and பிளஸ் ஒரு 35, இதை நம்ம ஆட் பண்ணா எனக்கு கிடைச்சிடும். ஸோ 0 பேலன்ஸ் 1, 10 16க்கு 6 பேலன்ஸ் 1, 560. இதை மல்டிப்ளை பண்ணா 560 அப்படின்னு கிடைக்கும் எனக்கு. கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இது கூட டீச்சரை நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஒரு பர்சன் 1 இன்ட்டு என்னது 52 அவரோட வெயிட். ஸோ இது கூட ஒரு 52 நம்ம ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ வந்துருவாங்க, எனக்கு 36 மெம்பர்ஸோட டோட்டல் வெயிட் அப்படின்றது எனக்கு 2 6 11 பேலன்ஸ் 1 6 612. ஸோ இதை 36ஆல நான் டிவைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ 36 ஆனால் 6 டைம்ஸ் அடித்தோம் அப்படின்னா இது வந்து 6 டைம்ஸ் 6 டேபிள் அடித்தா இது 6ங்கிறது எனக்கு 1 டைம், 0 போட்டு 12 வந்து நான் 2 தடவை 102. திரும்ப நான் இதை 6 டேபிள் அடித்தேன் அப்படின்னா இது ஒரு தடவைக்கு பேலன்ஸ் என்னது 4 42 7 தடவைக்கு. ஸோ 17 kg இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த என்டையர்லி கிளாஸஸ். தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் டீச்சர் ரெண்டும் சேர்ந்த ஆவரேஜ் வெயிட் எனக்கு கிடைச்சிருமா. ஸோ திஸ் இஸ் த என்னது நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஸோ என்னோட வீடியோ வேணால் எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a sum is taken
ஓகேவா? A sum is taken in the simple interest at the rate of 10% per annum for the time of 1.5 year and the same sum is taken as the CI. முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ரெண்டாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 10% per annum for the half yearly. That means என்னது? 10% per annum for the half yearly for the time of the 1.5 year. The difference between CI and SI is rupees என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 61 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? என்னுடைய ஓவரால் வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ கொடுத்துருக்க வேல்யூவை நல்லா பாருங்க. எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு 10% per annum for the என்னது 1.5 years, 1.5 வருஷத்துக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அண்ட் த சேம் சம், அதே சம்மை இட்ஸ் டேக்ஸ் சிஐ என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க 10% per annum for the half yearly of the time for the 1.5 years. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் இயர்லி பேசிக்கில் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன வருது? 1.5 years, 3 பங்குக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. 1.5 years அப்படிங்கும்போது இப்போ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு 10%, அடுத்த ஹாஃப் இயருக்கு 5%. ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா 15%. அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டில், அவங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டில் 15% அவங்க வந்து வட்டி மட்டும் பே பண்ணியிருப்பாங்க 1.5 வருஷத்துக்கு. இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு அதே 10% per annum தான், பட் ஹாஃப் இயர்லி பேசிக்கில் கொடுக்குறாங்க. அப்போது எனக்கு என்ன பண்ணணும்? 10 divided by 2 பண்ணால் எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு 5% பே பண்ணுவாங்க. கரெக்டா? ஒரு 6 மாதத்துக்கு 5%, ரெண்டாவது 6 மாதத்துக்கு ஒரு 5% ப்ளஸ் இந்த 5க்கு ஒரு 5% பே பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ 5 × 5 25 ப்ளஸ் ஒரு 0.25% இதுக்கு மட்டும் பே பண்ணுவாங்க. இது 1 இயரோட எண்ணில், 1 இயரோட எண்ணில் என்ன வந்திருப்பாங்க? 10.25% பே பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அடுத்த 6 மந்த்துக்கு இதில் 5%. கரெக்டா? ஸோ என்னது? ஒரு என்னோட பிரின்சிபலுக்கு ஒரு 5% ப்ளஸ் இந்த 10.25க்கு ஒரு 5%. அப்போ என்ன பண்ணணும்? 10.25 இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 25க்கு 5 பேலன்ஸ் 2, 2 10 12க்கு 2 பேலன்ஸ் 1, இது 1 இங்கே வந்துடும், 5 1 5. அப்போ என்ன வந்துடும் எனக்கு? ஸோ ஏன்னா இதை வந்து டிவைட் பை 100 பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா இது 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5 1 2 5. ஸோ 0.5125. ஸோ இது கூட எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும்? இது ஒரு 10, இது ஒரு 5. அப்போ டோட்டலாக எனக்கு ஏற்கனவே ஒரு 10.25, இதில் ஒரு 5 ப்ளஸ் ஒரு 0.5125. ஸோ ஆட் பண்ணால் இது 5, இது 2, இது 6, 7 அண்ட் தென் இது என்னது நமக்கு 5 1. டோட்டலாக 15.7625% பே பண்ணியிருப்பார். இவர் 15% பே பண்ணுறாரு, இவர் 15.7625 பே பண்ணுறாரு. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது? இந்த 7625 அப்படின்றது தான் இந்த 61 ரூபாவாம். 61 ரூபா அப்படின்றது எனக்கு 7625 அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ டிவைடட்ல போட்டோம் அப்படின்னா என்னுடைய வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட் தானே? ஸோ இதுதான்ப்பா ஒரே வழி. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இல்லை, நான் ஃபார்முலா மெத்தடில் போகிறேன், PNR by 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டுக்கிறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு P × 1 + R / 100 த ஹோல் பவர் என்னது நமக்கு? மொத்தம் 3 டேர்ம் இருக்குது. ஹாஃப் பிரிச்சோம் அப்படின்னா 3 டேர்ம். ஸோ 1 / 2 போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை 3 / வேல்யூ போட்டுக்கிட்டாலும் சரி, 3 போட்டுக்கிட்டாலும் சரி, எனிதிங் நீங்கள் போட்டு உங்களுடைய வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம்? கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர் வந்துடும் நமக்கு? கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்? என்னுடைய 61 டிவைடட் பை 0.7625 இன்டூ 100 அப்படின்னு போட்டால் எனக்கு வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இதை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அதுக்கு பதில் 61 1 2 3 4 டிவைடட் பை 7625 இன்டூ 100 அப்படின்னு நான் போட்டுக்குவேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 5 டேபிள் அடிச்சுக்கலாம். 5 டேபிள் 1 by 1 கேன்சல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கேன்சல், இல்லை 25 டேபிளால் கூட அடிக்கலாம். 25 டேபிள் அடித்தோம் அப்படின்னா இது 3 தடவைக்கு பேலன்ஸ் 1 12 வராது. 25 டேபிள் அடித்தா கூட எனக்கு இது வந்து 3 தடவைக்கு 75, பேலன்ஸ் 1 12 என்னால் அடிக்க முடியாது. ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 125 அப்படின்றது 5 தடவைக்கு, இது நமக்கு 4 தடவைக்கு. திரும்ப 305ஆல் நம்ம அடித்தோம், நமக்கு என்ன வந்து நமக்கு 2 தடவைக்கு 305 610ங்கிறது 2 தடவைக்கு. அப்போ என்னது? 2000. 2000 × 4 8000. கரெக்டாக? என்னுடைய ஆன்சர் என்னது? 8000 அப்படின்றது ஆப்ஷன் டிங்கிறது நம்மளுடைய ஆன்சர்.
ஸோ 8000 வந்துருச்சா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு சிம்பிளாக அட்டன் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. த நெக்ஸ்ட் ஒன் எல்சிஎம் ஆஃப் த நம்பர். இதனுடைய எல்சிஎம் என்ன கேட்டிருக்காங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே எல்சிஎம் அப்படின்றது என்னுடைய ஹையஸ்ட் வேல்யூ அல்லது அதனுடைய மல்டிபிகேண்ட்ல வர்ற வேல்யூவா மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ எனக்கு 7ஓட மல்டிபிளா இருக்காதா சார் அப்படின்னு கேட்டா, இந்த 20ஓட மல்டிபிகேஷன்ல எந்த நம்பர் இதுக்குள்ள அடங்குது, இந்த 7 மற்றும் 14 டிவைட் பண்ண வைக்கிதோ அந்த நம்பரை தான் நம்ம எடுக்கணும். இப்போ 20ஓட மல்டிபிகேஷன் 20, 40, 60, 80, 90 சாரி 100, 120, 140, 160 இந்த நம்பர். இதுல 20 7 14 அடி வாங்காது, 14 அடி வாங்காது, 60 அடி வாங்காது, 80 அடி வாங்காது, 100 அடி வாங்காது, 120 வாங்காது, 140 கன்ஃபார்மா இது ரெண்டையுமே டிவைட் பண்ணா வச்சிடும் எனக்கு. அப்ப என்னது என்னுடைய ஆன்சர்? நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட 7 14 20 கரெக்டா? ஸோ என்ன பண்ணலாம்? 7 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது ஒரு தடவைக்கு, இது 2 தடவைக்கு, இது 20 அப்படியே வந்துடும். திரும்ப 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது ஒரு தடவைக்கு, இது ஒரு தடவைக்கு, இது 10 தடவைக்கு. திரும்ப என்ன பண்ணலாம்? 10 டேபிளில் போடணும். 10 டேபிளில் ஒரு தடவைக்கு, இது ஒரு தடவைக்கு, இது ஒரு தடவைக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்னது? 10 × 7 70, 70 × 2 140. என்னோட ஆன்சர் 140. அதுதான். ஓகேவா? ஸோ அப்போ என்னது? அதனுடைய மல்டிபிகேண்ட்ல இருக்கணும். பட் அட் சேம் டைம் என்னது, நமக்கு மீதி ரெண்டையும் வகுப்படுத்த வைக்கிற அளவுக்கு அந்த நம்பர் என்னது, அந்த நம்பரை வந்து மீதி ரெண்டு நம்பரும் வகுக்கணும். அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னது? 140 இஸ் த ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 5. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 என்ன கொடுத்துருக்காங்க? A sum of the 1800 become the 2700 in the rate of 10% per annum for the time. ஏதோ ஒரு டயத்தில் எவ்வளோ நேரம்னு எனக்கு தரல. சரி, ஓகே. இந்த டி டைம்ஸ் அப்படின்றத எனக்கு கொடுத்துட்டாங்க. இஃப் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் த டீயை வந்து எனக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ டீயை எப்படிப்பா நான் கால்குலேட் பண்ணுறது? கரெக்டாக? சரி, ஓகே. இப்போ யோசிச்சு பாருங்க. 1800 அப்படின்றது 2700 எனக்கு மாறுது அப்படின்னா இதுல இருந்து இதுக்கு போறதுக்கு எவ்வளவு வட்டி வந்திருக்கு? 900 ரூபாய் எனக்கு வட்டி. கரெக்டா? 900 ரூபாய் எனக்கு வட்டி. இதுல 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 10%. இப்ப யோசிச்சு பாருங்க. 900 ரூபாய் அப்படின்றது இந்த 1800 போடும்போது எத்தனை சதவீதம்? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். 900 டிவைடட் பை 1800 இன்ட்டு 100. ஸோ 2 0க்கு 2 0 அடிச்சுன்னா 18, 5 தடவைக்கு அப்போ 50. அப்போ என்னது? 50%. டோட்டல் 50%. ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா என்னோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ 50% வரணும் அப்படின்னா 10 × 5 வருஷத்துக்கு. ஸோ என்னுடைய 5 இயர்ஸில் தான் எனக்கு என்னது? அது 50%-ஆக மாறும். கரெக்டா? ஸோ வேல்யூ. ஓகேங்களா? இல்லை எனக்கு இன்னும் ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார், ஃபார்முலாவாக சொல்லுங்கள் சார். இதில் என்னது? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எடுத்தோம் அப்படின்னா எனக்கான வட்டி 900. அப்போ எனக்கு என்னது? PNR டிவைடட் பை 100 கரெக்டா? ஈக்குவல் டு 900. P அப்படின்றது எனக்கு 1800. N அப்படின்றது நான் கண்டுபிடிக்க போகிறது. Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% டிவைடட் பை 100. இதை ஈக்குவல் டு 900. இப்போ நம்ம சால்வ் பண்ண என்ன வந்துடும் நமக்கு? 900 2 0 டிவைடட் பை 1800 இன்ட்டு 10. ஸோ 10க்கு இது 2 நம்ம அடிச்சலாம். இந்த 2 0க்கு இதை நம்ம அடிச்சிட்டோம். இதை அடித்தா நமக்கு 5 தடவைக்கு. அப்போ என்னது? 5 years period. N equal to. ஸோ இதை தான் இங்கே நான் டேரெக்டாக சொன்னேன். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன். RAM is calculated mistakenly 1/4 of the number instead of 1/3. அதாவது ஒரு நம்பரை 1/3ன்னு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக, கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக 1/4 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டாப்ல. ஆமாம். அப்போ எரர் எவ்வளோப்பா வந்திருக்கும் அப்படின்றது. ராம் வந்து 1/3க்கு பதிலாக எண்ணிக்கையை தவறாக கண்டறியப்பட்டுள்ளார். தட் மீன்ஸ் என்னது? 1/4 வந்து இங்கே பயன்படுத்திட்டாரு. தமிழில் வந்து அந்த 1/4 வந்து மிஸ் மேட்ச் ஆயிருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ 1/4 எனக்கு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுறது? இப்போ யோசிச்சு பாருங்க. எனக்கு 1/4 இது 1/3. இதை பண்ணால் எனக்கு 25. ஓகேவா? இதை பண்ணால் எனக்கு 33.33, அதாவது 1/3 ஆஃப் த அமௌண்ட் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளைனே நம்ம வச்சுக்கலாமே. 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் நம்ம எடுத்துக்கிட்டா இந்த 33.33 பாயிண்ட்ல வரும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? 120 வந்து இன்ட்டு 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக 120 இன்ட்டு 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டாப்ல. என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சிருந்தா இது 4 தடவைக்கு 40ன்னு வந்திருக்கும். பட் இதை நம்ம கால்குலேட் பண்ணதுனால 30ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ வித்தியாசம் என்னது? 10 கம்மியாக கிடைச்சிருக்கு. அப்போ 10 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 கரெக்டா?
ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம அடிச்சிட்டா பேலன்ஸ் 100 டிவைடட் பை 12. 100 டிவைடட் பை 12 என்னப்பா வந்துடும் எனக்கு? ஸோ 8 டைம்ஸ் வந்துருமா? இல்லையே, சம்திங் ராங். ஃபைண்ட் த எரர். 10 கம்மியாக வந்திருக்குது 120ஆல. ஸோ அந்த 10 டிவைடட் பை 100 டிவைடட் பை 12. ராம் கால்குலேட் தட் 1/4 ஆஃப் த இன்சென்ட் ஆஃப் 1/3. இல்லையேப்பா, 100 பை 12 அடித்தா கூட எனக்கு 12 8 தடவைக்கு 96 8 பாயிண்ட் சம்திங்கே வரலையே. சம்திங் ஏதோ ராங், ஏதோ ராங் ஏதோ சம்திங் ராங்காக இருக்கே. 1/4 1/3. ஆமாம், இந்த நம்பரை வந்து 1/3ஆல் எனக்கு மல்டிப்ளை பண்ணியிருந்துருக்கணும். சரி, 120ங்கிற நம்பரை 1/3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 3 × 4 தடவைக்கு. ஸோ 40 எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. பட் 120 1/4ஆல் நான் அடிக்கும்போது 4 × 3 12. ஸோ எனக்கு 30ன்னு பதில் கிடச்சிருக்கும். கரெக்டா? ஸோ எனக்கு 30ன்னு கிடச்சிருக்கு. இப்போ வித்தியாசங்கிறது 10 கம்மியாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக 10 டிவைடட் பை 40 × 100 தானே. ஏன்னா 120ஆல போடக்கூடாது. அதான் என்னடான்னு பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ எரரை வந்து இதோட, ஏன்னா இந்த அமௌண்ட்லேருந்து தானே எனக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ 40 இதை நான் அடித்தேன் அப்படின்னா என்னது, நமக்கு 0 போயிடும். இதை நம்ம அடித்தா 25. அப்போ என்னது, 25% ஆஃப் தி எரர் நமக்கு. ஓகேவா? ஸோ அடித்த கடைசி இங்கே போட்ட வரைக்கும் கரெக்டு. கடைசியாக இந்த எடுக்கும்போது இந்த இடத்துல மாற்றி எடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 என்ன கேட்டிருக்காங்க? ஷாப் செல்லர் 3/4 ஆஃப் த ஸ்டாக் இஸ் 20% ப்ராஃபிட், ரிமைனிங் பார்ட் இஸ் 15% ப்ராஃபிட். இந்த ஓவரால் கெயின் எவ்வளோ, மொத்த லாபம் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். 3/4. அப்போ 4ஆல் வகுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு பொருளோட ஒரு பீஸோட விலையை நான் 10 ரூபா நிர்ணயம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்கிட்ட ஒரு 100 பொருள் நான் வாங்கி வச்சிருக்கேன். என்னது, 100 பொருள் 100 பீஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 100 × 10 = 1000 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கியிருக்கேன். என்னது, என்னோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எனக்கு 1000 அப்படின்னு கிடைச்சிருச்சு. கரெக்டா? 20% லாபம். எதுல? 3/4 ஆஃப் த, அதாவது 100 × 3/4 அடிச்சா என்ன கிடைக்கும் எனக்கு? இது 4ஆல் அடிச்சா 25. 25 × 3 75 பொருளை 20% ப்ராஃபிட். யோசிச்சு பாருங்க. 10 ரூபா ஒரு பொருள் டிவைடட் பை 100 × 120 போட்டால் என்ன கிடைக்கும் எனக்கு? ஆக்சுவலாக 20% லாபம் எனக்கு கிடைக்கும். ஸோ இதை அடித்தேன் அப்படின்னா நமக்கு இந்த 2 0 நம்ம அடிச்சலாம். அப்போ 12 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ 75 பொருளை × 12 ரூபா மேனியா விற்றான்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இது மீதி எவ்வளோ பொருள் இருக்குது என்கிட்ட? 25 பொருள் இருக்குது. கரெக்டாக? மீதி 25 பொருளை 15% லாபத்துக்கு விற்கிறேன். அப்போ என்னது, 10 டிவைடட் பை 100 × 115. ஸோ இந்த இதுக்கு இதை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 11.5 × 11.5க்கு நான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஓவரால் லாபத்தை இங்கேருந்து நம்ம எடுத்துலாம். இப்போ நம்ம சதவீதமாக சொல்லணும். 75 × 12 என்ன வந்துடும் நமக்கு? ஒரு 750 ப்ளஸ் 2 தடவைக்கு ஒரு 150. 75 150. ஸோ கூட்டினா எனக்கு 900 அப்படின்னு வந்துடுமா? ஸோ 900. அடுத்தது என்னது? 11.5 25ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 4ஆல் டிவைட் பண்ணலாம். × 100ஆல் போட்டு. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 1 1 5 0 2 0 போகிறதுக்கு பதிலாக 1 0 டிவைடட் பை 4ஆல் நம்ம அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 4 2 தடவைக்கு 8 மீதி 3 35. 32ங்கிறது 8 தடவைக்கு, மீதி என்னது நமக்கு 3 30ங்கிறது 7 28.5. அப்போ என்ன கிடைச்சிடும் எனக்கு? 287.5 ரூபாய்க்கு நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எனக்கு விலை கிடைச்சிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.5 இங்கே வந்துடும். இது 7 இது 8. அப்போ எனக்கு என்னது? 11. அப்போ என்னது? 1000 ரூபாய்க்கு வாங்கி 187 ரூபா 50 பைசா நான் லாபம் பார்த்துருக்கேன். கரெக்டா? இப்போ நம்ம இதை வந்து பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணால் இந்த இடத்த நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு என்ன கிடைச்சிடும்? 187 ரூபா 50 பைசா எனக்கு லாபம். என்னோட ஒரிஜினல் அமௌண்ட் 1000 ரூபாய். ஸோ × 100ஆல் அடித்தேன் அப்படின்னா என்னது? இந்த 2 0 இருக்குது 2 0. இதை அடித்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி. அப்போ 18.75. ஸோ இப்போ புரியுதா ஏன் வந்து நம்ம 1000 10 ரூபா 1000 10,000 இந்த மாதிரி ரவுண்டாக எனக்கு எடுக்கிறேன் அப்படின்னா கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு பொருளை வந்து வேற ஏதாவது 1 ரூபா 2 ரூபாய் இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஓகேவா? சரி, ஓகே. த நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8.
நரேஷ் அண்ட் சுரேஷ் 2 பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நரேஷ் அண்ட் சுரேஷ் கேன் டூ எ ஒர்க் இன் 3 days and 4 days ரெஸ்பெக்டிவ்லி. போத் ஆர் பெய்ட் 3,500 ஃபார் த ஒர்க். எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய ஒர்க்கு பொறுத்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க எஃபிஷியன்சி. அப்போ எனக்கு ஒரு நாளுடைய ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நரேஷ், இது சுரேஷ், இவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு பண்ணுறாரு அப்படின்னா இவர் சரி 3 நாள் முடிக்கிறாருன்னா இவர் 4 நாள், இது வந்து டேஸ். அப்போ ஒர்க் எத்தனைப்பா, டோட்டல் ஒர்க்கு நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இவர் ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு பண்ணுவார், இவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு பண்ணுவார். அப்போ ஒரு நாளையுடைய ஒர்க் அந்த எஃபிஷியன்சி வச்சு தான் பிரிச்சுக்குவாங்க. அப்போ எனக்கு 3500 அப்படின்றத இந்த நரேஷ் அண்ட் சுரேஷ் 4:3 ரேஷியோவில் பிரிப்பாங்க. அப்போ ரெண்டே சேர்த்தா 7, 7 அடிச்சா 7 5 35. அப்போ 500 இன்ட்டு 4 2000, 3 1500. ஸோ இவருடைய ஷேர். இப்போ யாருடைய ஷேர் எனக்கு கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் த சுரேஷ். சுரேஷோட ஷேர் 1500. ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 9. A sphere is the put into the இது நமக்கு cubical box, then the square of that property fit in the box. முதல்ல எனக்கு ஒரு கியூப் பெட்டகத்துக்குள்ள ஒரு ஸ்பியரை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க, அதாவது ஒரு கோலத்தை உள்ள வைக்கிறாங்க, அதன் சதுரம் சரியாக பொருந்தும். அப்போ என்னது நமக்கு, இட்ஸ் a radius of the diameter, கரெக்டா, dia of the sphere is equal to the side of the square நம்ம எடுத்துக்கலாமா. ஏன்னா நமக்கு ஒரு பெட்டகம் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கும். இதுக்குள்ள கொண்டு போய் இப்படி ஒரு ஸ்பியர் நான் உள்ள அடைக்கிடுவேன், கரெக்டா. அப்போ என்னுடைய அந்த டயா அப்படின்றது இதனுடைய சைடுக்கு சமமாக எனக்கு வந்துடும். சரி ஓகே. எனக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு the side of the cube is 21 centimeter, then find the volume of the sphere வந்து எனக்கு கேட்டிருக்காங்க, கரெக்டா. ஸோ இந்த டயக்ராமை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரே நிமிஷம் பாங்களா. ஸோ இப்போ இந்த பக்கம் நான் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன், குட்டியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு இப்படி நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இதனுடைய டோட்டல் வித்தை வந்து எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 21. அப்போ இதில் பாதி எனக்கு ரேடியஸ் கிடைச்சிருமா. ஸோ 21 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 10.5ங்கிறது என்னோட ரேடியஸ். தட் மீன்ஸ் எனக்கு என்னது 6 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே. இப்போ எனக்கு ரேடியஸ் கிடைச்சாச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் த என்னது ஸ்பியர் பற்றி எனக்கு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் நம்ம கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுடைய ஃபார்முலா, கரெக்டா. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன வந்து நமக்கு 4/3 πr கியூப் அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும், கரெக்டா. ஸோ 4/3 πr கியூப் நம்ம போடணும். ஸோ 4/3 பை அப்படின்றது 22/7. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4/3 πr கியூபு 10.5 நான் போடுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு 21/2 அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. ஸோ 7 டேபிள் அடித்தா இது நமக்கு 3 தடவைக்கு, கரெக்டாக. இந்த 3க்கு இந்த 3 நம்ம கேன்சல் பண்ணிடலாம், கரெக்டாக. ஸோ திரும்ப 2 இன்ட்டு 2 4, இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஆல் நம்ம அடித்தா இது 11 தடவைக்கு, கரெக்டாக. அப்போ 21 இன்ட்டு 21 இன்ட்டு 11 என்னோட வேல்யூ, கரெக்டாக. ஸோ 21ஓட ஸ்கொயர் அதாவது எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கரெக்டாக. ஸோ வேல்யூ என்ன கிடைச்சிடும் எனக்கு, இட்ஸ் 4851 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன பண்ணியிருக்காங்க, எனக்கு ஆக்சுவலாக சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 ப்ளஸ் 1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 20, 1/20 ப்ளஸ் 20, 20 6 120. ஸோ எல்லாத்தையும் 120 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஏன்னா இது எல்சிஎம் எடுத்தால் 120, இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு என்ன 120 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா என்னது 40, கரெக்டாக. 30 இன்ட்டு 4 முன்னாங்க 12, அப்போ எனக்கு 30. அப்போ மேலே வந்து 30 டிவைடட் பை 120 ப்ளஸ் இது என்ன வந்துடும் நமக்கு 6 டிவைடட் பை 120 ப்ளஸ் 1/120 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 37/120 அப்படின்னு வந்துடுமா. இப்போ 37 அடிக்கவே முடியாது ஆக்சுவலாக வந்துட்டு, வேறு வழி கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், 0 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 120ஆல் நம்ம அடித்தோம் அப்படின்னா 3 தடவைக்கு 360, பேலன்ஸ் 10ஆல் அடிக்க முடியாது. திரும்ப என்ன பண்ணலாம், ஒரு 0 இங்கே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போயே என்னால் அடிக்க முடியல, கரெக்டா. ஸோ திரும்ப இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும் 1000. எத்தனை தடவைக்கு 120 இன்ட்டு 8 தடவைக்கு எனக்கு வந்துடும், கரெக்டா.
ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 0.3ல இது ரெண்டும் இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த 8க்கு அப்புறம் அதில் என்னது 0 சேர்த்து தான் நம்ம போட முடியும். கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு வேல்யூ இஸ் த ஆப்ஷன் சின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 11. கியூபாய்ட் டைமென்ஷன் வந்து நமக்கு 50, 40, 32 மெல்டட் இன்டு த கியூப். ஸோ கியூபா எனக்கு மாற்ற போகிறாங்க. கியூபாய்டாக இருக்குது, எனக்கு கியூபா மாற்ற போகிறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப். அந்த கியூபுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு லென்த்து பிரெத்து இது இதனுடைய வால்யூம் எனக்கு மாறாது. கரெக்டாக? இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கியூபாய்டு, சரி இது வந்து கியூபாய்டு கிடையாது. ஸோ எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு இப்படி இருக்கிறத எல்லா பக்கமும் சம அளவில் கொண்ட ஒரு கியூபா நம்ம மாற்றுறோம். அதுதான் வித்தியாசம். கியூபாய்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது 50, இது 40, இது 32 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இது எல்லாமே ஏ அப்படின்ற எல்லாமே என்னது சம அளவுகளில் எனக்கு மாற்றப்படும். எப்படி பார்த்தாலும் என்னோட வால்யூம் மாற போகிறது கிடையாது. கரெக்டாக? வால்யூம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இதை யோசிச்சு பாருங்க, இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 50 × 40 × 32. கரெக்டா? இதை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய வேல்யூ ஈக்குவல் டு இதனுடைய வேல்யூக்கு சமம். அப்போ என்னது நமக்கு இந்த சைடு என்னது ஏ கியூப். கரெக்டா? ஏ இன்டு ஏ இட்ஸ் ஏ கியூப் எனக்கு வந்துடும். ஸோ ஏ கியூப் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூ ஏ கியூப். இப்போ என்ன பண்ணணும்? இதை நான் எடுக்கணும், கியூப் எடுக்கணும். இட்ஸ் கியூப் ரூட் இந்த பக்கம் நான் வந்து வெளியே எடுக்கணும். கரெக்டா? கியூப் ரூட் எப்படி இருக்குது? எல்லாத்தையும் 3 என்னால் பிரிக்கிற அளவுக்கு முடிஞ்சால் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ண அப்படின்னா என்னோட சைட்ஸை நான் கண்டுபிடிச்சிடலாமா? அவங்க கேட்டிருக்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா. தட் மீன்ஸ் சரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்கிட்ட கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இட்ஸ் ஏ கியூபை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? சைடை வந்து நான் கண்டுபிடிக்கணும். சைடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய சர்ஃபேஸ் ஏரியாக்களை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிரித்தோம் அப்படின்னா 25 × 2 அப்படின்னு பிரிக்கலாம். திரும்ப இதை பிரித்தோம் அப்படின்னா 5 × 5 × 2 50 எப்படி பிரிச்சாச்சு. 40 எப்படி பிரிக்கலாம்? எனக்கு 10 × 4. கரெக்டா? ஸோ இதை வந்து 5 × 2 × 2 × 2. கரெக்டா? 10 இது 40. அடுத்து 32 எப்படி பிரிக்கலாம்? 32 16 × 2ன்னு பிரிக்கலாம். இதை 4 × 4 × 2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ 4 × 4 × 2 இதில் 3 வெளியே எடுக்கணும். ஏன்னா கியூப் ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். கரெக்டாக? கியூப் ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, 1 2 3 5 என்கிட்ட இருக்கு. ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 5 அதுலேருந்து ஒரு 5 நான் வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது 1 2 3 2 இருக்கு. ஸோ ஒரு 2 வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது 2 × 2 4. கரெக்டா? ஸோ இங்கே 1 2 இது ஒரு அப்போ என்னது இன்ட்டு 4ன்னு நான் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 5 × 2 10 10 × 4 40. அப்போ என்னோட சைடு வந்து 40 அப்படின்றத நான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சைடு வந்து 40 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவலாக எனக்கு வேல்யூ என்னுடைய வேல்யூ இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா என்ன வந்துடும் நமக்கு? ஆக்சுவலாக வந்துட்டு 6 × ஏன்னா 6 பக்கங்கள் கொண்டிருக்கும் ஏ ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வந்துடுமா? அப்போ 6 × 40 × 40 அப்போ என்னது வந்துடும்? நான் நாங்கள் 1600 1600 × 6. ஸோ 16 × 6 6 36 6 மீது 3 6 6 9 அப்போ என்னது 96. ஸோ 96 2 0. ஸோ இஸ் 9600 அப்படின்றது நம்மளுடைய பதில். The next one question number 12 கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? If any natural number n is divided by the 5, the remaining will be the 3. If the square of the number n is divided by 5, the remaining will be அது என்னவாக இருக்கும்? ஏதோ ஒரு நம்பர். இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு நம்பரை எனக்கு எனி நேச்சுரல் நம்பர் n இஸ் டிவைடட். இப்போ என்ன வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். 8 நான் எடுத்துக்கிறேன். இப்போ 8 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 8 டிவைடட் பை 5 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு தடவைக்கு மீதி எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ரிமைனிங் என்னுடைய மீதி என்பது 3 கிடைக்குது. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வில் பி 3. இஃப் த ஸ்கொயர் ஆஃப் த நேச்சுரல் இந்த நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா என்னது? 64. 8 8 64. அதே நம்பரை நான் 5ஆல் நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 60 எனக்கு போயிடும். கரெக்டாக? 5 12 தடவைக்கு மீதி எவ்வளோ கிடைக்குது? 4 எனக்கு கிடைக்குது.
ஸோ 4ங்கிறது ஆன்சரா சார்? ஆமாம். எப்படி சார்? அது ஒரு வேளை என்ன நம்பர் நீங்கள் எடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. மீதி 3 வர்ற மாதிரி. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து நான் வந்து 13ன்னு எடுத்துக்கிறேன். எனது 13ன்னு எடுக்கிறேன். 13 டிவைடட் பை 5 2 தடவைக்கு 13, மீதி எனக்கு 3 கிடைக்குது. ஸோ மீதி 3 அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணணும்? இதை ஸ்கொயர் பண்ணணும். சரிப்பா 169 அதை டிவைட் பை 5ஆல் அடிச்சா 165 எனக்கு கரெக்டா. இது வந்து 3 தடவைக்கு, மீதி 1 19 எத்தனை தடவைக்கு? அது 3 தடவைக்கு, 33 தடவைக்கு கரெக்டா. மீதி 4. ஸோ எப்படி பார்த்தாலும் அது பண்ணும்போது எனக்கு 4 தான் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மெத்தட். ஓகேங்களா. ஓகேப்பா. ஓகேங்களா. ஸோ எஸ், நான் இதோட கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம கிளாஸ் இதுதான். ஓகேங்களா. இவ்வளோதான் கேட்டிருக்காங்க என்டிபிசியை பொறுத்த வரைக்கும். இதை தான் எவ்ரிடே நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து சார் வருது? நம்ம அடா 247 மொபைல் ஆப் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் நானே எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் தேடலாம் வேண்டாம். ஈஸியாக நமக்கு அப்படியே கை மேலே நம்ம கொடுத்துருக்கோம்னா நம்ம யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இப்போ அவைலபிள் இருக்குது. ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ், அதுவும் பேஸ் 2ல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இருக்குது. டிஎன்பிசிக்கான டெஸ்ட் சீரிஸ், குரூப் 1, குரூப் 2, 2ஏக்கான டெஸ்ட் சீரிஸ் அண்ட் மெயின்ஸுக்கு தேவையான ஓகேங்களா மெயின்ஸுக்கு தேவையான டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. இந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா Y249 அப்படின்ற என்னோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ். ஓகேங்களா. ஸோ நான் இதோட கிளம்பிக்கிறேன். அண்ட் மோரோவர் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. See you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீங்களும் மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.